Hello friends, welcome back to Fathi's recipes. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சட்னி. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த ஒரு சட்னி தான். இந்த சட்னி ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தது காயல் சமையல் ஃபாய்ஸா அக்கா தான். அதனால ஃபாய்ஸா அக்காக்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கணும். இந்த சட்னி ஃபாய்ஸா அக்கா பண்ண வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிறேன், பாருங்க எல்லாரும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் 20 பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 20 பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பூண்டை லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் வரை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த சட்னிக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வெளியில் வரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளியிலிருந்து நல்ல தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த வாட்டருமே ஆட் பண்ணலை, ஆனால் தண்ணி அழகாக தக்காளியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. இந்த தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. காரத்தை எல்லாம் லெவல் பண்ணுறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளியிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆற வைக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக உளுந்த பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்த பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த சட்னியில் இதை அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கிறத டைரெக்டாக அந்த சட்னியில் கொட்டிடலாம். இந்த சட்னி குழந்தைங்க முதல் பெரியவங்க வர வாரத்தில் 3 தடவை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு காயல் சமையல் ஃபாய்ஸாக்காவே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய சட்னி. இந்த சட்னியில் ஆட் பண்ணியிருக்கிற இஞ்சி பூடெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த சட்னியை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. தேங்க்யூ ஃபாய்ஸாக்கா. இந்த சூப்பரான ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சட்னி ரெசிபியை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.